வச்சுதான் குட்டி படிச்சா 77,000. சந்தையில் வச்சு குட்டி போட்டிருக்கு. இப்போ தான் நாங்கள் காலையில் வரைச்சி தான் குட்டி போட்டுட்டு இருந்து இப்போ டெலிவரி ஆகிடுச்சு. அண்ணாச்சிக்கா சொல்லுங்க. வேண்டாம் வேண்டாம் வந்து மாட்டு 10,000 ரூபா கூட இங்க விலை குறைவா இல்லையா? எங்க விலை ரொம்ப ஓவர்லப்பா. அப்படியா? மாட்டுக்கு 10,000 கூட தான் இருக்கா? ஆமா எல்லாம் பிடிச்சிட்டு இருக்கியோ? உங்களை போட்டு விட்டுருவேண்ணே. சரி சரி தம்பி போடு, நான் சேர்த்து போடு போட்டு விடு. அதனால மடிச்சுக்கிட்டு வியாபாரி மாட்டு வியாபாரி மாதிரி தெரியும். 450 கிலோமீட்டர் தள்ளி வந்து மாடு வாங்க வந்துருக்கானே. 500 கிலோமீட்டர் தள்ளி. ஒரு வண்டிக்கு 700 ரூபா. சின்ன வண்டிக்கு எவ்வளோ? இப்போ நமக்கு சின்ன வண்டிக்கு எவ்வளோ? 200 ரூபாயா? 3 மாடு தானே ஏற்ற முடியும். இப்போ நம்ம பெரிய மாடு 2 மாடு 3 மாடு உனக்கு அப்படி வாடகை ஒரு தொகை வரும். வாங்கியாச்சுண்ணே. ஒரு லட்சம், 1,10,000, 1,50,000 வரைக்கும் மாடு இருக்கு. பருமாடு எல்லாமே 1 லட்சத்துக்கு மேலே தான் இருக்கு. இதானே 150 வெள்ளை. யாரும் கேக்குறா 500 ரூபா கொடுத்து 100 ரூபா திருப்பி கொடுத்துட்டான். இன்னும் 100 ரூபா கொடு, இன்னும் 100 ரூபா கொடு ஒரே கட்டி இருந்துட்டு அவன் போன வாட்டி உட்காந்துருக்காங்க. அது
இதுக்கா நீங்கள் இதை பால் கறந்து என்ன எங்கே கொண்டு போய்ங்க பால் கவா செய்யுதுக்கா இப்போ பால் கறக்க கேட்குது நீங்கள் ரூபா கொடுக்கணுமா சீம்பால் கொண்டு காசா எத்தனை லிட்டரு 1 லிட்டருக்கு எவ்வளோ இருப்பியா ஆ இப்போ நல்ல பால் ஆகிட்டுனா ரூபா கிடையாது நீங்கள் எத்தனை வருஷமாக அங்கே கறந்துட்டுருக்கீங்க 15 வருஷமா இங்கே ஒரு 10-20 பேர் இருப்பீங்களா நீங்கள் மொத்தம் 7 பேர் இருக்கீங்கண்ணா உங்களுக்கு இங்கே லோக்கல் தான் இந்த ஊர் தான் சரி சரி கறக்க சொன்னால் தான் கறப்பீங்களா இல்லாட்டி எல்லா மட்டும் கறப்பீங்களா சரி சரி 1,30,000 எவ்வளோ நாள் டைம் கொடுக்குற முடிவு எப்படிங்க இதுக்காவது அதுக்கு இல்லை நீங்கள் சொல்லுங்கள் ஃபைனல் ரேட்டு 1 லட்ச ரூபாய்க்கு சொல்கிறேன் கோச்சுக்காதீங்க காலையிலே ஓடுறீங்க இருங்க கொடுங்க ஏன் மாடு பிடிச்சிக்கலாம் பல்லு பார்த்துட்டீங்களா 6 பல்லு இருக்கு இல்லை கடை முளைப்பு ஹலோ அண்ணா ஏண்ணா 6 பல்லு எಲ್ಲಿ இருக்குண்ணா என்ட்ரன்ஸ்ல இருக்கா ஆனா அக்கா அங்கடி எதுன்னு கேளுண்ணா அக்கா மாட்டாருல மாடு பிடிச்சிருந்தா விலைக்கு மாடு சூப்பராக இருக்கு ஒரு 20 தாண்டி தான் கரெக்ட் இன்னொரு 10 நாள் ஆகுங்க கண்ணு போடுறது அதை பற்றி ரூபாய்க்கு கொடுப்பாரா சாடவைக்கு 20 ரூபாய்க்கு கீழே தர மாட்டாங்க 10 ரூபாய்க்கு கேட்பாரு கொடுத்தோன்னா கொடுக்கணும் இல்லைன்னா விட்டுருவா மாடு எனக்கு பிடிச்சிருக்கா வரமாட்டாருப்பா இப்போ மாடு நல்ல மாடுக்கு பாரு ஒன்று பற்றி கேட்குறாங்க வியாபாரி 1.30 சொல்லுவாங்க 1.10 வரை கேட்டுட்ருக்காங்க எல்லாமே புதுசாக தான் இருக்குது சீம்பாலுக்கு லிட்டருக்கு 200 சரி மொத்தத்தில் 200 கொடுப்பாங்களாம் சாதா பாலுக்கு கிடையாதான் அது கறக்கிறதுக்குன்னே 5-6 பேர் வாலியோடு சுற்றிட்டு இருக்காங்க இது நல்லா சூப்பர் மாடு எல்லாம் எப்படியும் 1 ரூபா இருக்கும் 80 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் 90 1க்குள்ளே இருக்கும் எல்லாமே ஜன மாடு பால் மாடு வருதுன்னு இல்லாமல் எருமை மாடு ஜாஸ்தியாக வருது பாருங்க ஃபுல்லாகவே எருமை மாடு தான் ஃபுல்லாகவே இளங்கண்ண மாடு தான் பால் மாடு சென மாடு முறை எருமை நாட்டு எருமை மேக்ஸிமம் இங்கே முறை எருமை தான் இருக்குது என்ன வேலை சொல்லுங்க அண்ணாச்சி 75 ரூபாயா 75 ரூபா சொல்லுவாங்க எழுபத்தஞ்சி 80 1 ரூபாய்க்கே எருமை இருக்குது இந்த டைமில் லேட் பண்ண மாட்டேன்
இது வாங்கி போதாண்ணே அண்ணே இது வாங்கி போதா அண்ணாச்சி என்ன விலை இது எவ்வளோ 2 ஜோடி 140 ஜோடியாவா புதுசாக நிலம கைத்தட்டம்லாம் இருக்கு தமிழ் தானண்ணா தமிழ் தானா அவங்க ஏதோ மேக்க உள்ளவங்க நினைக்கிறேன் அது பார்க்க தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரிஞ்சு ஆனால் இது ஏதோ புதுசாக கைத்தட்டம்லாம் இருக்குது இது என்னென்ன மாட்டு மேலே கைத்தட்ட மாதிரி வச்சுருக்காங்களா அது என்னது கண்ணு போட்ட மாடு கண்ணு போட்ட மாட்டுக்கு அடையாளத்துக்கு வைக்கிறதா இல்லை எங்கே வடக்கிருந்து அங்கேருந்து வருதா எல்லா ஏரியாவிலேருந்து வரும் இங்கே உங்கள் ஏரியா சரௌண்டிங் இல்லாமல் எல்லா ஏரியாவிலேருந்து வரும் அப்படி தானே இங்கே கண்ணு போட்ட மாடு மாடமா சென்னை மாடு வரும் அப்படி தானே அடையாளத்துக்கு தான் அப்படி வைக்கிது கண்ணு போட்டுச்சுன்றதுக்கு ஓ சரி 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 அது பார்த்தாவே கண்ணு மாடு அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க ஓ சரி கட்டியிருக்காங்க ஓ சரி சரி நெய் மாடு குறவா இவ்வளோ தான் வருமா இல்லை அவ்வளோதான் இங்கே அவ்வளோதான் அங்கே வரைக்கும் இருக்கானே 3000 மாடு வருமா 3000 மாடு வருமா மொத்தம் மிச்சமாக இருக்கும் தானே உங்கள் பேர்னே பார்த்திபன் உங்கள் நம்பர் சொல்லலாம் 90 957 88 267 எருமையானா உங்களுக்கு கால் பண்ணால் போதும் நீங்கள் எதனாலும் சொல்லிடுங்க அப்படி தானே சரிண்ணே தேங்க்ஸ்ண்ணே வேறு எவரும் இல்லை கார்த்திகை தான் நான் வாடு பால் சூசிக்கிட்டு நானே தோல்வி போயினா 60 ஈனடு நான் ரேதுன்னு చెప్పేది நாங்கள் ஒரு 4 వేలు చేసి కట్టిக்கிறேன்னு చెప్పండి నిండా తక్కువ అమ్ముతున్నా 75,000 అమ్మ ఎక్కువ అమ్మది నీ పేరు అదే ఇది தெரிஞ்சுக்கும்போது నాకు తెలదా இந்த கொம்பு கலாது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாடல நீங்க என்ன 4 சொல்லுங்க எல்லாமே நீங்களே சொல்லிட்டு போயிட்டீங்க அவ்வளோக்கு சரி இருக்கட்டும் கரெக்டாக வியாபாரம் வேணாம் என்ன வேலை சொல்லுதாங்க அண்ணாச்சி பசுமாட்டோட வாங்கிக்கலாம் 67 கேட்காங்க இவங்க சொல்கிறது என்னால் என்ன வேலை சொல்கிறாங்க எத்தனை கொண்டு நானும் கொண்டு போய் எத்தனை சமையல் ஃபுல்லாகவே எருமை தான் 67 70 இப்போ அடக்கிறது ஹிந்திக்காரங்க முதற்கொண்டு இங்கே தான் வாங்குவாங்க போல் கர்நாடகா எல்லா இடமும் கர்நாடகாரங்க தான் கர்நாடகாண்ணே அண்ணே கர்நாடகா இங்கே மாடு வாங்கிட்டு போகிறதுக்கு சேல்ஸா ஓன் உங்கள் நேம் உங்கள் பேர் வினோதன் என்ன ரேட்டு சொன்னாங்க அது அந்த எருமை என்ன ரேட்டு சொன்னாங்க 70 இது உங்களுக்குள்ள தானா வாங்கி கொண்டு போறீங்க அதுதானே மொத்தம் எத்தனை வாங்கியிருக்கீங்க 20 வாங்கியிருக்கீங்க ஓ சரி 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 தேங்க்ஸ்ண்ணே வண்டி போயதா கண்ணு போட்ட மாடுன்னா அதில் இது வைக்கிறாங்க ஃபுல்லாகவே மாடு தான் தேரமெல்லாம் பாருங்கள் என்ன சைஸ் இருக்குன்னு நம்ம பிக்கப்லாம் ஒரு எருமை தான் நிற்கும் போல இருக்குது என்ன சேட்டையாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏகப்பட்ட கயிறு போட்டு கட்டியிருக்காங்க நல்லா தண்ணி ஊற்றி விட்டுருக்காங்க இருக்குன்னு தெரில
எருமை வாங்கினா இங்கேயே வாங்கிடலாம் போல இருக்கும். என்னாச்சு இது? என்னாச்சு? மிரளுதுண்ணா. வீட்டிலே வச்ச மாடா இருக்குண்ணா. நீங்கள் கட்டுத்தாரில பிரச்சனை இல்லையா? இது நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? வாங்கி கொடுத்தாச்சுன்னாரு. என்ன விலை? தெரியல, அது முதல்ல. ஓ சரி சரி. இப்போ வாங்கினவங்ககிட்ட வாங்கி வச்சு என்ன பார்ட்டியிலேருந்து வாங்கி வச்சு? பார்ட்டி இருந்து வாங்கி வச்சு வாங்குறீங்களா? இல்லைண்ணா இல்லை நம்ம சேனல் உங்களை பேட்டி எடுத்து போடுறதுக்கு. சரி சரி சரி. என்ன வேலைன்னு தெரியாதானே? தெரியாது. மாடு நல்லா பருமாடாக இருக்கு. மாடெல்லாம் சரிண்ணே. ஓட தண்ணிலாம் போயிட்டுருக்கு. பக்கத்துலேயே ஆறு இருக்கும் போல இருக்கு. ஃபுல்லாகவே மாடு தான் இருக்குது எங்கே பார்த்தாலும். எம்மாடி ஃபுல்லாக கண்ணு மாடுங்க, எருமை மாடு. சவுண்டு கேட்கு. கொம்பு உடைக்கிறவங்கன்னு நினைக்கிறேன். பால் மாடு எருமை மாடு வாங்கன்னா ஈரோடு கருங்கல் பாளையத்தில் வாங்கணும் போல இருக்கு. ஒரு மாட்டுக்கு கொம்போட கே எவ்வளோண்ணாச்சு? ஒரு மாட்டுக்கு கொம்போட கேக்கு மாடு உடைக்கணும் எவ்வளோ வாங்குவீங்க? 300 ரூபாயா? 300 ரூபா. மாடுக்கு மாடை வாங்கி இங்கேயே கொம்புடைச்சி மாடு எல்லாம் மாடை வீட்டுக்கே கொண்டு போயிடலாம். ஆனால் சந்தையிலே வந்திருக்க ஒரே நாட்டு மாடு இங்கே தான் இருக்குது. நாட்டு மாடு கிராஸ், குட்டி மாடு என்ன இருக்கு. நம்ம அண்ணன் நம்ம ஊருக்காரர் ஒருத்தர் மாடு வாங்கிட்டு இருக்காரு, போய் பார்ப்போம். ஏ அருமனை இதெல்லாம் லோ பட்ஜெட் மாடு போல.
வெட்டுற தூரம் வரைக்கும் மாடு தான் இருக்குது. மழை போல் சகதி நல்லா. இன்னைக்கு மாடு குறவுங்க. நல்ல மாடு. சும்மா நான் கூப்பிட்டாங்க அந்த பாட்டு என்ன தலையில ஏத்திட்டு ஒரு வண்டி தான் வச்சு இன்னும் மாடு வந்துக்கிட்டே தான் இருக்கு. எல்லாமே மாட்டுக்கு கழுத்துக்கேறு போடாமல் சரடுக்கேறு தான் போட்டிருக்காங்க. சூப்பர் கிட்டேரி ஒன்று இன்னைக்கு. என்ன எவ்வளோண்ணே? 85 ரூபா. 85 ரூபா. குறைஞ்சது 3000 மாடுக்கு மேலே வருமா. ஃபுல்லாகவே இருக்குது. ஒரு சில மாடு மட்டும்தான் நாட்டு மாடு வருது. இந்த அன்றைக்கி கூடிய நாட்டு மாடு ஒன்று, கிரு கிராஸு 1-2 மாடு தான் வருது. ஃபுல்லாகவே ஹெச்எஃப் ஒரிஜினல் கிராஸ் இதுதான் வருது. ஒரிஜினல் ஹெச்எஃப் இங்கே நிறையவே வருது. அந்த சைடை ஃபுல்லாக பார்க்க போனால் ஒரிஜினல் ஹெச்எஃப் வருது. இந்த சைடு பார்க்க போனால் கிராஸு, அந்த லாஸ்ட்டு வந்து எருமை. 3 செக்ஷனாக இருக்குது. இந்த சைடு எல்லாமே கிராஸ் வெட்டு மாடல் வருது. ஒரிஜினல் மாடல் எல்லாமே கிராஸ், ஆனால் நல்ல நல்ல மாடலாக வருது. இங்கே பாருங்கள், சூப்பர் மாடு. என்ட்ரன்ஸு வந்து அப்படி போனால் ஜெர்சி கிராஸ். ஜெர்சி கிராஸ் 2 சைடுமே. நாட்டு மாடு கிராஸ், ஜெர்சி கிராஸ். பட்ஜெட் குறைஞ்ச மாடுங்க எல்லாமே 35, 40, 50. ஒரு சைடு பால் கறந்துகிட்டே இருக்காங்க, ஒரு சைடு மாடு வாங்கிட்டே இருக்காங்க, ஒரு சைடு ஒரு மாடு கன்று போட்டுட்டு தான் இருக்குது. இது 2வது, இந்த சந்தையில் 2வது மாடு கன்று போடுது. முத்திரை சென்னை வர்றது எல்லாமே கன்று போட்டுருது இங்கே வந்து.
கண்ணு மாடு சேர்த்து 43,000 வருதாங்க. குட்டி கொஞ்சம் சின்ன குட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பயப்படுவார். ஃபுல்லாகவே கருப்பு மரம் தான் வருது, கருப்பு மரம் மாடு தான் ஃபுல்லாகவே இருக்குது. ஃபுல்லாகவே கண்ணு மாடுங்க, குட்டி போட்டுக்கிட்டே இருக்கு. இங்கே பார்த்தாலே தெரியும் எவ்வளோ மாடு வந்திருக்குன்னு. ஏற்றி ஒரு சைடு போயிட்டே இருக்கு, இல்லை வெளியே போகிறது இங்கேருந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்கு. மாடு வாங்கியாச்சு. இப்போ வாங்கினதுக்கப்புறம் அந்த அக்கட்டை வாலியை வாங்கிட்டு வந்து பால் கறக்க சொல்லணும், அவங்க தான் கறப்பாங்க. ரொம்ப தூரம் நாங்கள் போனால் பால் கட்டிரோடன்ட்டு பால் கறக்க சொல்லுவாங்க. ஏய் இந்த பக்கம் இருக்கும்பா. அங்கே இருக்கு மாடு, அந்த அக்கா இப்போ வரேன் நாங்கள். இப்போ வரேன் நாங்கள். அந்த அக்கா வாலி தந்துவிட்டு சீட்டு போட சொன்னாங்க, என்ட்ரன்ஸ் சீட்டு. இந்த வாலி தான் சீட்டா. நம்ம கறக்க முடியுமா மாமா? கிலோமீட்டருக்கு 15 ரூபாய்க்கு ஏன்னா கோசை எடுத்துட்டு வந்திருக்கணும்னா மெதுவாக உட்காருங்க. களத்து கடையில் நேற்று போட்ட மாட்டுக்கு போய் எல்லாம் 1:35, 1, 1:30. மாடு எல்லாமே ஹை குவாலிட்டி மாடு எல்லாமே விற்க ஆரம்பிச்சிச்சு. சின்ன மாடல் தான் நிறையா நிற்கும். இந்த சைடு நின்று எல்லா மாடுமே விற்றுருச்சு.
எவ்வளோ என்ன 1.25? 1.15 கேள்வியா? ஃபுல்லாக இருக்க மாடை தான். ஐயோ மாடு சம காசு காசுறாங்க சரவணா. நானே மாடு சொன்னீங்க 53,000 ரூபா.